Hello again, welcome to another video from me. நம்ம பிகினிங் ஸ்டேஜஸ்ல இருக்கிறதுனால நான் சும்மா ஒரு சீரீஸ் மாதிரி போடலாம், வேர்ல்டு வைட் நடக்கிற அதர் ஸ்போர்ட்ஸ் பேசிக்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பத்தி சீரீஸ் மாதிரி போடலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த சீரீஸோட பேரு வெஸ்டர்ன் சிப்லிங்ஸ். அதுக்கான மீனிங் என்னன்னா, நம்ம இந்த சீரீஸ்ல பார்க்க போற ஸ்போர்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வெஸ்டர்ன் கண்ட்ரி சைட்ல பிராக்டிஸ் பண்ற ஸ்போர்ட்ஸ் ஒரு விளையாடுற ஸ்போர்ட்ஸ் பத்தி தான் இருக்கும். சிப்லிங்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வீடியோல ரக்பி அண்ட் அமெரிக்கன் ஃபுட்பால் பத்தி பார்க்க போறோம். பொதுவா சும்மா நம்ம ஒரு டாக்ல இது இதோட பிரதர் மாதிரி இது, இதோட சிஸ்டர் மாதிரி இது, அந்த மாதிரி திங்ஸ் ஆகட்டும் எது வேணா ஆகட்டும் நம்ம அந்த மாதிரி பேசுவோம். ஸோ அந்த மாதிரி ஈவன் தோ இட் இஸ் டிஃப்ரெண்ட், ரக்பியோட பிரதர் மாதிரி அமெரிக்கன் ஃபுட்பால் சொல்லலாம், ஆர் ரக்பியோட சிஸ்டர் மாதிரி அமெரிக்கன் ஃபுட்பால் சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு சில ஸ்போர்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்றதுனால, அண்ட் இது வெஸ்டர்ன் சைட்ல பிராக்டிஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதுனால இதுக்கு பேரு வெஸ்டர்ன் சிப்ளிங்ஸ் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். இந்த டேர்ம் ஸ்போர்ட்ஸ்ல எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படின்றது எனக்கு தெரியாது, இது சும்மா நானா வச்ச பேர் தான். ஸோ யா, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இன்னொரு திங் இஸ், இந்த வீடியோஸ் இந்த சீரீஸ் போடுற டைம்ல வேற ஏதாவது அப்டேட்ஸ் ஒரு கிரிக்கெட் பத்தி ஒரு ஃபுட்பால் பத்தி வேற ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சு நான் போடணும் அப்படின்னா அது தனியா இருக்கும், இந்த சீரீஸ் தனியா இருக்கும். இந்த சீரீஸ்க்கு நான் தனியா ஒரு பிளேலிஸ்ட் டெடிகேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். யா, கம் ஆன், லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம ரக்பி பத்தி பார்க்க போறோம். ஸோ யா, ரக்பியோட ஆரிஜின் கண்ட்ரி வந்து இங்கிலாந்து. ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் 19th சென்ச்சுரியில, டு பி எக்ஸாக்ட் 1823ல வில்லியம் வெப் எல்லிஸ் அப்படின்னு ஒரு 16 year old பாய் அப்போ ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தாங்க. ஃபுட்பால் ரொம்ப பழைய ஸ்போர்ட். ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து சும்மா பாலை கையில எடுத்துட்டு போய் கோல் நோக்கி ஓடுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதனால அதுதான் ரக்பியோட ஆரிஜின். தென் ரக்பியில மொத்தம் 2 விதம் இருக்கு. ரக்பி யூனியன், அதுல மொத்தம் 2 கேட்டகரிஸ் இருக்கு, ரக்பி 15s அண்ட் ரக்பி 7s. ரக்பி 15s பத்தி இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரக்பியோட ஃபீல்டு சைஸ் பத்தி என்னன்னு இந்த இமேஜ்ல பாருங்க. ஸோ ரக்பியோட ஃபீல்ட் சைஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். ரக்பியோட ஃபீல்டு வந்து 94 to 100 மீட்டர் வேரி ஆகும். ஸோ அஃப்கோர்ஸ் ஹாஃப் லைன் வந்து 47 to 50 மீட்டர்ஸ் வேரி ஆகும். வித் வந்து 68 to 70 மீட்டர்ஸ் வேரி ஆகும். ஃபர்ஸ்ட் 10 மீட்டர் லைன் அப்படின்னு ஹாஃப் லைன்ல இருந்து ஒரு லைன் வரும், தென் 22 மீட்டர்ஸ் லைன் வரும், தென் அதுல இருந்து அகைன் ஒரு 22 மீட்டர்ஸ் லைன்ல இருந்து ட்ரை அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை ஏரியால தான் நம்ம கோல் போடணும். ரக்பி யூனியன்ல மொத்தம் 2 கேட்டகரிஸ் இருக்கு, ரக்பி 15s அண்ட் ரக்பி 7s. ரக்பி 7s பத்தி நான் அப்புறம் சொல்றேன். இப்போ ரக்பி 15s பத்தி பார்க்கலாம். ரக்பி 15ஸ்ல அஃப்கோர்ஸ் 15 பிளேயர்ஸ் இந்த சைடு இருப்பாங்க, 15 பிளேயர்ஸ் இந்த சைடு இருப்பாங்க. ரெஃப்ரி வில் டாஸ் த காயின். டாஸ் வின் பண்றவங்க இதர் கிக் ஆஃப் ஆர் சைடு ஃபுட்பால்ல இருக்க மாதிரி எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் கிக் ஆஃப், ஒரு ரக்பியோட ஒரு மெயின் ரூல் என்னன்னா, யூ கேன் எதர் ரன் ஃபார்வர்ட், நீங்க முன்னாடி ஓடி போலாம், பட் பாலை நீங்க முன்னாடி பாஸ் பண்ண முடியாது. யூ கேன் எதர் பாஸ் த பால் பேக்வர்ட்ஸ் ஆர் யூ கேன் பாஸ் இட் பெர்பெண்டிகுலர்லி, அதாவது உங்களோட 90 degrees இருக்க பிளேயர்ஸ்க்கு பாஸ் பண்ணலாம். நீங்க ஃப்ரண்ட்ல பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க கையை வச்சுட்டு பாலை பாஸ் பண்ண முடியாது, நீங்க அதுக்கு பதில் கிக் பண்ணி பாஸ் பண்ணலாம் ஃப்ரண்ட்ல. அண்ட் தென் இப்போ ரக்பியோட சம் காமன் யூஸ்டு டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் பார்க்க போறோம். ட்ரை தான் ரக்பியில நீங்க கோல் போட வேண்டிய ஏரியா. நீங்க ஓடி போயிட்டு பாலை கீழே டச் பண்ண வைக்கணும் அந்த ஏரியால, அதுக்கு பேர் ட்ரை ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை ஜோன்ல நீங்க பாலை போய் டச் பண்ண வைக்கணும். அது நீங்க ஓடி போய் பண்ணலாம், பட் நீங்க ஓடி போய் ஈஸியா டச் பண்ற அளவுக்கு ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் உங்களை விட மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி நிறைய பிளேயர்ஸ் ஓடி போய் டைவ் தான் பண்ணுவாங்க, டைவ் பண்ணி பாலை டச் பண்ண வைப்பாங்க. ட்ரை போட்டீங்கன்னா உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். தென் ட்ரைக்கு அடுத்து கன்வர்ஷன் இஸ், நீங்க ட்ரை போட்டுட்டீங்க உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா இமீடியட்டா உங்களுக்கு பக்கத்துல இருந்து ஒரு கிக் கிடைக்கும். அந்த கிக்ல பாலை கீழே பிளேஸ் பண்ணிட்டு, பெனால்டி மாதிரி தான், பாலை கீழே பிளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஸ்கொயர் எட்ஜ்டு யூ ஷேப் போல் இருக்கும். அந்த போலை நோக்கி ஏர்ல நீங்க பாலை கிக் பண்ணணும். அது உள்ள போச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட்ஸ். ஸோ டோட்டலா இந்த பீரியட்ல உங்களுக்கு 7 பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். தென் பெனால்டிஸ் ஆஃப்கோர்ஸ் ஃபவுல் பண்ணா பெனால்டி கிடைக்கும். சேம் அந்த ஸ்கொயர் எட்ஜ்டு போல்ல நீங்க பால் அடிக்கணும். தென் டச் லைன் இஸ் ஃபுட்பால்ல இந்த த்ரோயிங் லைன்ஸ் மாதிரி தான். பால் ஃபீல்டை விட்டு வெளில போயிடுச்சுன்னா கையில த்ரோ பண்ணுவாங்க, அதே மாதிரி ரக்பி பால கையில த்ரோ பண்ணுவாங்க. இது ஒரு டாக்டிக்கலா சொல்லணும்னா, த்ரோ பண்ற பிளேயர் த்ரோ பண்ணுவாங்க, அதை ரிசீவ் பண்ற டீம் அவங்களோட ஃபார்வர்ட் பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஐ மீன் அந்த பாலை கேட்ச் பண்ற பிளேயர்ஸை இங்க கீழே இருக்க மற்ற பிளேயர்ஸ்லாம் சேர்ந்து மேல அப்படியே தூக்குவாங்க. ஸோ ஹீ கேன் ரீச் டு மோர் ஹைட். அப்படி இருக்கும்போது பாலை கேட்ச் பண்ணிட்டு கீழே எடுத்துட்டு தென் தட் டீம் ஹாவ் த பொசிஷன். அடுத்து ட்ரை லைன் இஸ், அந்த ட்ரை ஏரியா சொன்னல, ட்ரை ஏரியாவை தவிர மீதி இருக்க ஃபுல் ஃபீல்டு, அதுதான் ட்ரை லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் டேக்கிள் ஆஃப்கோர்ஸ் ஃபுட்பால்ல டேக்கிள் பண்ற மாதிரி தான் பால்ல நீங்க ஆப்போனன்ட் கிட்ட இருந்து டேக்கிள் பண்ற மூவ்மெண்ட்ஸ். தென்
ரக்னா பால் கீழே விழுந்தோடனே ரெண்டு டீமுக்கும் ஃபேர் சான்சஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒன்னு ரெண்டு டீம்ல இருந்து ஒரு பிளேயர் ஆர் ரெண்டு பிளேயர் ஆர் மூணு பிளேயர் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து பால கீழே இருந்து ஆப்போனன்ஸ் கிட்ட இருந்து மாத்தி மாத்தி கஷ்டப்பட்டு எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் ரக். தென் லைன் அவுட். லைன் அவுட்னா இப்போ டச் லைன் வந்து சைட் லைன்ஸ்ல போச்சுன்னா த்ரோயிங் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி லைன் அவுட்னா ட்ரை லைன் ஆர் ட்ரை ஜோனுக்கு பின்னாடி போச்சுன்னா எப்படின்னா இப்போ ஃபுட்பால்ல கோல் கிக் ஆர் கார்னர் கிக் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி டைம்ல ட்ரை ஜோனையும் தாண்டி பால் வெளியில போயிடுச்சு, ரெண்டு ஸ்ட்ரெயிட் எண்ட்ஸ் தாண்டி வெளியில போயிடுச்சு அப்படின்னா அது வந்து லைன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பால் வந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. தென் சின்பின்னா ஏதாவது ஒரு பிளேயர் டேஞ்சரஸ் மூவ்மெண்ட்ஸ்ல இன்வால்வ் ஆனாங்க, ரொம்ப டேஞ்சரஸா ஆடுறாங்கன்னா ரக்பி 15ஸ்ல அவங்கள வந்து 10 மினிட்ஸ் வெளியில உட்கார வைப்பாங்க. ரக்பி 15 டியூரேஷன் வந்து டோட்டலா 80 மினிட்ஸ். அப்போனா 40 ஈக்குவல் 2 ஹாஃப்ஸ். ஒரு ஹாஃப்க்கு 40 மினிட்ஸ், இன்னொரு ஹாஃப்க்கு 40 மினிட்ஸ். இந்த ரெண்டு 40 மினிட்ஸ்க்கு நடுவுல ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் விடுவாங்க. அதான் ஹாஃப் டைம் பிரேக். இது இல்லாம ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் ஆர் டைம் அவுட் அதெல்லாம் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. வெறும் இந்த 5 மினிட்ஸ் நடுவுல இருக்க பிரேக் தான். நெக்ஸ்ட் ரக்பி யூனியன்ல இன்னொரு கேட்டகரி ரக்பி செவன்ஸ். ரக்பி செவன்ஸ் வந்து 2016 ரியோ ஒலிம்பிக்ஸ்ல இருந்து அது ஒரு ஒலிம்பிக் டிசிப்ளினா ஆட் பண்ணிருக்காங்க. இது வந்து 7 பிளேயர்ஸ் ரெண்டு சைடு ஆடுவாங்க. ஸோ டோட்டலா மேட்ச் 14 மினிட்ஸ் தான், which have 7 minutes of equal halves. இப்போ நான் சின்பின் அப்படின்னு லாஸ்டா ஒரு டேர்ம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த கேம்ல வந்து சின்பின்ல ஒரு பிளேயர் ஃபவுல் பண்ணாங்க, டேஞ்சரஸ் மூவ்மெண்ட்ல இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா 2 மினிட்ஸ் கேமுக்கு வெளியில உட்காருவாங்க. அதை தவிர 7 பிளேயர்ஸ் ரெண்டு டீம்ல ஆடுவாங்க. அதை தவிர மோஸ்ட்லி ரக்பி 15ஸ்க்கும் ரக்பி 7ஸ்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஆரிஜின், ஹிஸ்டரி, ஃபீல்ட் டைமென்ஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி பார்த்தோம். இது இல்லாம ரக்பியை பத்தி கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி ரக்பிக்கும் கிரிக்கெட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது என்னன்னா எவ்ரி மேஜர் 4 இயர்ஸ் ஒன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் நடக்கும். ஸோ அந்த கிரிக்கெட் வேர்ல்ட் கப் நடக்கிற இயர்ஸ் அந்த சேம் இயர் தான் ரக்பி வேர்ல்ட் கப்பும் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2015, 2019, 2023 அண்ட் நெக்ஸ்ட் எடிஷன் இஸ் ஆன் 2027. அந்த மாதிரி. அண்ட் தென் ரக்பியை பத்தி சொல்லணும்னா ஃபுட்பால்ல இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது நேஷனல் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கப் ஈவெண்ட்ஸ், மேஜர் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ் ஃபாலோ பண்றதை விட கிளப் ஃபுட்பாலுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. பிரீமியர் லீக், லலிகா அந்த மாதிரி. பட் ரக்பி அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். ரக்பில கிளப் மேட்சஸ் மோஸ்ட்லி கம்மியாக தான் நடக்கும். இருக்கு கிளப் மேட்சஸ் இருக்கு, அந்த டொமஸ்டிக் கிளப் மேட்சஸ். இங்கிலாந்துக்கு டொமஸ்டிக் லீக் இருக்கு, தென் அமெரிக்காவுக்கு மேஜர் ரக்பி லீக் இருக்கு. அதெல்லாம் இருந்தாலும் ரக்பிக்கு இன்டர்நேஷனல் மேஜர் ஈவெண்ட்ஸ் தான் நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. மோஸ்ட்லி கண்ட்ரீஸ் தான் விளையாடுவாங்க. ரக்பில சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து தான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான கண்ட்ரீஸ். நம்ம பார்க்க போறது அமெரிக்கன் ஃபுட்பால். ஆக்சுவலா நிறைய பேர் அமெரிக்கன் ஃபுட்பாலும் ரக்பியும் சேம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்ல, அமெரிக்கன் ஃபுட்பாலுக்கும் ரக்பிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. எப்படின்னா ரக்பில இருந்து டெரிவேட் ஆனது தான் அமெரிக்கன் ஃபுட்பால். நான் சொன்ன மாதிரி ரக்பி வந்து 1823ல ஆரிஜினேட் ஆகுது. அமெரிக்கன் ஃபுட்பால் வந்து 1862ல ஆரிஜினேட் ஆகுது. எப்படின்னா அப்ப கூட ஃபுல்லா இல்ல, ஒனேடா ஃபுட்பால் கிளப் அப்படின்னு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல அந்த ஒரே ஒரு கிளப் தான் அமெரிக்கன் ஃபுட்பால் விளையாடினாங்க. அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் நோன் அமெரிக்கன் ஃபுட்பால் கிளப். தென் 1862ல பாஸ்டன் ப்ரிப்பரேட்டரி ஸ்கூல்ஸோட கிராஜுவேட்ஸ் தான் சேர்ந்து இந்த கிளப்பை ஃபார்ம் பண்றாங்க. அந்த கிளப் வந்து 1865 வரைக்கும் விளையாடினாங்க. 1867ல பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி வந்து கிக்கிங் கேம் அப்படின்னு விளையாட ஆரம்பிச்சாங்க. லண்டன்ல அப்போ ரக்பி இல்ல, நார்மல் ஃபுட்பால், இப்போ இருக்க மாடர்ன் டே ஃபுட்பால் ரூல்ஸ்ல இருந்து தழுவி கிக்கிங் கேம் அப்படின்னு விளையாட ஆரம்பிச்சாங்க. தென் 1868ல கனடால மான்ட்ரியல் ஃபுட்பால் கிளப் அவங்க வந்து கிக்கிங் கேம் மாதிரி ரன்னிங் கேம் அப்படின்னு ஒன்று விளையாட ஆரம்பிச்சாங்க, விச் இஸ் சிமிலர் டு ரக்பி. கிக்கிங் கேம் வந்து ஃபுட்பாலுக்கு சிமிலர் ஆனது. கனடால மான்ட்ரியல் ஃபுட்பால் கிளப் ஆனது ரன்னிங் கேம், அது வந்து ரக்பிக்கு சிமிலர் ஆனது. அப்புறம் ஃபர்ஸ்டா நடந்த அமெரிக்கன் ஃபுட்பால் கேம் வந்து November 6, 1869 தான். ரட்கர்ஸ்க்கும் பிரின்ஸ்டவுனுக்கும் நடந்த கேம் அது. தென் 7 இயர்ஸ் கழிச்சு ஃபர்ஸ்டா அப்போதான் அமெரிக்கன் ஃபுட்பாலோட ரூல்ஸ் வந்து அபிஷியலா எழுதுறாங்க 1876ல. ஏல் யூனிவர்சிட்டியும் அப்புறம் ஹாப்கின்ஸ் ஸ்கூல்ல படிச்ச கிராஜுவேட் வால்டர் கேம்ப் தான் அந்த ரூல்ஸ் எழுதுறாரு. அவரு தான் வந்து ஃபாதர் ஆஃப் கிரைடீரியன் ஃபுட்பால் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அவர் வந்து அமெரிக்கன் ஃபுட்பால், ரக்பி, அசோசியேஷன் ஃபுட்பால், லண்டன் ஃபுட்பால், இல்ல இப்ப இருக்க மாடர்ன் டே ஃபுட்பால், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். எல்லாம் கிட்டத்தட்ட சேம் தான். இது எல்லாத்துல இருந்து ரூல்ஸ் எடுத்து தழுவி அவர் வந்து அமெரிக்கன் ஃபுட்பாலோட ரூல்ஸை வந்து அபிஷியலா எழுதுறாரு. இப்போ இந்த இமேஜ்ல அமெரிக்கன் ஃபுட்பாலோட ஃபீல்ட் டைமென்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். லென்த் டோட்டலா 120 yards இருக்கு. மீட்டர்ஸ் இல்ல, யார்ட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அமெரிக்கால யார்ட்ஸ்ல தான் மெஷர் பண்ணுவாங்க. யார்ட்ஸ்க்கும் மீட்டர்ஸ்க்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. தென்
53.5 yards வித்தில் இருக்கு. அப்புறம் எவ்ரி 10 yardsக்கு அங்க ஒரு மார்க்கிங் இருக்கும். 10, 20, 30, 40, 50, தென் அகைன் 40, 30, 20, 10 அப்படின்னு டிக்ரீஸ் ஆகும். ரெண்டு சைடும் இப்போ ரக்பில ட்ரை சொன்ன மாதிரி ரெண்டு சைடும் டச் டவுன் அப்படின்னு இருக்கும். அந்த டச் டவுனும் 10 yards டிஃபரன்ஸ்ல இருக்கும். இங்க பாருங்க, அமெரிக்கன் ஃபுட்பாலோட பால் சைஸ் அண்ட் ஷேப் கூட டிஃப்ரெண்டா இருக்கு ரக்பி கம்பேர் பண்ணா. நவ் இப்போ அமெரிக்கன் ஃபுட்பாலோட ரூல்ஸ் பத்தி பார்க்கலாம். அமெரிக்கன் ஃபுட்பால்ல மொத்தம் ஒரு டீம்ல 11 பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. ஸோ ரெண்டு டீம்ல 11 vs 11 அஃபெண்டர்ஸ், டிஃபெண்டர்ஸ் அண்ட் மெயின் டீம் பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. ஆஸ் யூஷுவல் ரெஃப்ரி வந்து மேட்ச்க்கு முன்னாடி டாஸ் போடுவாங்க. டாஸ் வின் பண்ற டீம் வந்து பால் அவங்க ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் எடுக்கிறாங்களா ஆர்எல்ஸ் அவங்க சைட் சூஸ் பண்றாங்களா அப்படின்றது அவங்களோட இஷ்டம். அமெரிக்கன் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் ஒரு கேம் டோட்டலா 1 hour நடக்கும். ஸோ 4 15-minute குவார்டர்ஸ் இருக்கும். அதுல ஒரு 15-minute குவார்டருக்கு நடுவில் 2 minutes பிரேக் இருக்கும். செகண்ட் அண்ட் தேர்ட் குவார்டருக்கு நடுவில், அதாவது ஃபர்ஸ்ட் 2 குவார்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் 2 குவார்டருக்கு முன்னாடி ஒரு 15-minute லாங் பிரேக் விடுவாங்க. அந்த டைம்ல ஆல்ரெடி இந்த ஒரு குவார்டருக்கும் நடுவில் இருக்க 2 minutes பிரேக்கும் சேர்த்தா 17-minute ஹாஃப் டைம் கிடைக்கும். தென் ஒரு டீமும் இப்போ இந்த 10 yards பிரிச்சிருப்பாங்கன்னு சொன்னல, அந்த 10 yardsல ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு டீம் கிக் ஆஃப் சூஸ் பண்றாங்க அப்படின்னா கிக் ஆஃப்ல இருந்து ஒரு 10 yardsக்கும் அந்த டீம் பால் எடுத்துட்டு போறதுக்கு, பாலை நகர்த்துறதுக்கு அவங்களுக்கு வந்து 4 downs இருக்கும். அதாவது 4 chances இருக்கும். 4 chancesல அவங்க பால் எடுத்துட்டு போல 10 yardsக்கு எடுத்துட்டு போல அப்படின்னா பால் அப்படியே ஆப்போனன்ட்டுக்கு போயிடும், பொசிஷன் அப்படியே ஆப்போனன்ட்டுக்கு போயிடும். ஸோ ஆப்போனன்ட் அகைன் 10 yards ஒரு 10 yards கிராஸ் பண்றதுக்கு 4 chances இருக்கும். அந்த 4 chances கெயின் பண்ணி 10 yards நகரலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அஃபென்ஸ்ல இருக்க டீம் எவ்ரி 10 yards பாலை மூவ் பண்ணிக்கிட்டே போவாங்க 4 chancesல. லாஸ்டா அவங்க ஆப்போனன்ட்டோட எண்ட் ஜோன்ல போயிட்டு பாலை டச் பண்ணிக்கணும். ரக்பில சொன்ன மாதிரி கீழே டச் பண்ணிக்கணும். இதர் அவங்க ஓடி போய் டச் பண்ணிக்கலாம், ஆல்ஸ் டைவ் பண்ணி டச் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணதுக்கு அப்புறம் அதை டச் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு 6 points கிடைக்கும். தென் அகைன் இமீடியட்டா அவங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு கிக் கிடைக்கும். அந்த கிக்கை அதே சேம் ரக்பில சொன்ன மாதிரி தான், மேல இருக்க அந்த போல்ல கிக் பண்ணாங்க ஏர்ல அப்படின்னா ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். டோட்டலா 7 points தான். இதுல நீங்க என்ன நோட் பண்ணலாம்னா ரக்பில 5+2 ட்ரை ஜோன்ல ட்ரை போட்டா 5 points கிடைக்கும். தென் அந்த பெனால்ட்டில போட்டா 2 points, டோட்டலா 7 points. அதே தான் இவங்க இங்க 6+1 அப்படின்னு வச்சிருக்காங்க. அதே 7 points தான். நீங்க டச் டவுன்ல பால் போட்டீங்கன்னா 6 points. தென் அதை அப்படியே பெனால்ட்டில ஏர்ல போல்ல கிக் பண்ணீங்கன்னா 1 point. ஸோ டோட்டலா 7 points கிடைக்கும். நீங்க நினைக்கலாம் 10 yards தானே 4 chances இருக்கு, ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அது இல்ல. இந்த கேம் பிசிக்கலி ரொம்ப சேலஞ்சிங்கான கேம். நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் சொன்ன மாதிரி 4 chancesல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீம் அஃபென்ஸ் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல 10 yards மூவ் பண்ணணும் அப்படின்னா அவங்க போயிட்டு இருக்கும்போது டிஃபென்ஸ் பண்ற டீம், அதாவது ஆப்போனன்ட் டீம் வந்து அவங்க கிட்ட டேக்கிள் பண்ணிட்டாங்க இல்ல தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு சான்ஸ் முடிஞ்சிடும். 10 yards கிராஸ் பண்றதுக்குள்ள. தென் இன்னும் 3 chances இருக்கும். தென் செகண்ட் சான்ஸ் ஃபெயில் ஆயிட்டாங்க, தேர்ட் சான்ஸ் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா ஃபோர்த் சான்ஸ், லாஸ்ட் சான்ஸ் வந்து அஃபென்ஸ் பண்ற டீமுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. திரும்ப நாங்க வந்து கையிலேயே பாஸ் பண்ணி ஒரு கிக் பண்ணி பாஸ் பண்ணி பால் எடுத்துட்டு போறோம், எங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் இருக்கு, நாங்க 10 yards கிராஸ் பண்ணி எடுத்துட்டு போறோம் அப்படின்னா நீங்க வந்து எடுத்துட்டு போலாம். ஆர்எல்ஸ் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா டக்கு நாங்க நின்ன இடத்துல இருந்தே பாலை வச்சுட்டு நீங்க கிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கிக் பண்ண எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா அந்த நான் சொன்ன போல்ல கிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா நீங்க டச் டவுன் பண்ணி தென் அந்த எக்ஸ்ட்ரா கிக் பண்ணி 7 points எடுக்கிறது. நீங்க ஸ்ட்ரெயிட்டா இந்த இடத்துல இருந்தே அந்த போல்குள்ள கிக் பண்ணீங்கன்னா 3 points தான் கிடைக்கும். தென் ஆப்போனன்ட்டுக்கு சான்ஸ் போயிடும். ஆப்போனன்ட்டை நீங்க 4 chances முடிஞ்சோடனே திரும்ப நீங்க ஆப்போனன்ட்டுக்கு நீங்க டிஃபென்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான். ஸோ நீங்க ஒரு பீரியட்ல either 3 points எடுக்கலாம், or 6 points எடுக்கலாம், or 7 points எடுக்கலாம். கேம் முடியும் போது எண்ட் ஆஃப் த கேம் எந்த டீம் நிறைய பாயிண்ட்ஸ் லீடிங்ல இருக்காங்களோ அவங்க தான் வின்னரா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ அமெரிக்கன் ஃபுட்பால் ஆக்சுவலா வெறும் டொமஸ்டிக் லீக் தான். அது அமெரிக்கால NFL நேஷனல் ஃபுட்பால் லீக் அப்படின்ற காம்படிஷன்ல நடக்குது. இப்போ NFL வந்து வேர்ல்டு வைடு அவங்களோட லீகை ப்ரமோட் பண்ணலாம், அவங்களோட லீக் எடுத்துட்டு போறாங்க. யூகேல வந்திருக்கு, அயர்லாந்துல வந்திருக்கு, தென் மற்ற கண்ட்ரிஸ் யூரோப்ல நிறைய கண்ட்ரீஸ்ல வந்திருக்கு. இது வந்து நேஷனல் டீம்ஸ் இன்டர்நேஷனல் மேட்சஸ் தான் நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமெரிக்கா ஆஸ்திரேலியா அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. இன்னும் அமெரிக்கன் ஃபுட்பால் அந்த அளவுக்கு டெவலப் ஆகல. பட் 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ஸ்ல அமெரிக்கன் ஃபுட்பால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒலிம்பிக்ஸ்ல டெபியூ ஆக போகுது. அண்ட் அமெரிக்கன் ஃபுட்பால் நிறைய கண்ட்ரீஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ்ல விளையாடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கனடா, மெக்சிகோ அண்ட் யூரோப்ல நிறைய கண்ட்ரீஸ் நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ்ல விளையாடுறாங்க. பட் யூரோப்ல அமெரிக்கன் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ரக்பியை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. அமெரிக்கன் ஃபுட்பாலுக்கும் ரக்பிக்கும் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா ரக்பி வந்து ஓப்பன் ஃபீல்டு பிளே மாதிரி.
நீங்க பாலை டேக்கிள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அஃபென்ஸ் டீம் கிட்ட இருந்து பாலை டிஃபென்ஸ் டீம் டேக்கிள் பண்ணிட்டாங்கன்னா தென் டிஃபென்ஸ் டீம் கேன் இமீடியட்லி அஃபென்ஸ் லைக் இன் ஃபுட்பால் தான் பொசிஷன் வந்தோடனே நீங்க அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் அமெரிக்கன் ஃபுட்பால்ல அப்படி கிடையாது. உங்களோட அஃபென்சிவ் டீமுக்கு 4 சான்சஸ் முடிஞ்சு 4 சான்சஸ்ல அவங்க வந்து பாலை அந்த 10 yards கிராஸ் பண்ணல அப்படின்னா தான் தென் உங்களுக்கு 10 yards பாலை எடுத்துட்டு போறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் டிஃபென்ஸ் டீமுக்கு. அண்ட் தென் 4 yardsக்குள்ள ஓகே இப்போ தேர்ட் சான்ஸ் ஒரு செகண்ட் சான்ஸ்லயே அஃபென்சிவ் டீம் வந்து 10 yards கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் அடுத்த 10 yards கிராஸ் பண்றதுக்கு அந்த சான்சஸ் திரும்ப ரீசெட் ஆயிடும். ஸோ தென் அடுத்த 10 yards கிராஸ் பண்றதுக்கு திரும்ப 4 சான்சஸ் கிடைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி அமெரிக்கன் ஃபுட்பால் வந்து கிளப் லெவல் காம்படிஷன் தான். அது இன்னும் இன்டர்நேஷனல் டீம்ஸ் கண்ட்ரி வர்சஸ் கண்ட்ரி அந்த மாதிரி விளையாட ஆரம்பிக்கல. பட் இருந்தாலும் அமெரிக்கன் ஃபுட்பாலோட ஆரிஜின் வந்து அமெரிக்கான்றதுனால மேபி அமெரிக்கா புஷ் பண்ணி 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ஸ்ல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்கன் ஃபுட்பால் இஸ் கோயிங் டு மேக் இட்ஸ் டெபியூ. அப்புறம் என்னப்பா ரக்பி பத்தி பார்த்தாச்சு, அமெரிக்கன் ஃபுட்பால் பத்தி பார்த்தாச்சு, வீடியோட எந்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல, ஒரு சர்ப்ரைஸ் ட்விஸ்ட் இருக்கு. நான் சொன்ன மாதிரி அமெரிக்கன் ஃபுட்பால் நிறைய கண்ட்ரீஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ்ட விளையாடுவாங்க. பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா பக்கத்துலயே கனடால ஒரு வேலை விளையாடுவாங்க. பட் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான வே கிடையாது. சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். மெக்சிகோல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி ஆஸ்திரேலியன் ஃபுட்பால், அமெரிக்கன் ஃபுட்பால் மாதிரி ஆஸ்திரேலியன் ஃபுட்பால் இருக்கு. அதை இன்னொரு நேம் ஆசி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேம் ஆக்சுவலா அமெரிக்கன் ஃபுட்பாலுக்கு அடுத்து அமெரிக்கன் ஃபுட்பாலோட வேரியேஷன்ல கொஞ்சம் பாப்புலரான ரூல்ஸ் இருக்கு. அவங்க விளையாடுற வேஸ் அண்ட் ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது என்னன்னு நம்ம இப்போ அடுத்த கேட்டகரியில பார்க்கலாம். ஆஸ்திரேலியன் ஃபுட்பால் வந்து 1858ல இங்கிலீஷ் பப்ளிக் ஸ்கூல்ஸ் விளையாடுறத வச்சு இன்ஸ்பயர் பண்ணி அந்த கேம் கண்டுபிடிச்சாங்க. தென் 1859ல மெல்பர்ன் ஃபுட்பால் கிளப் வந்து ஆஸ்திரேலியன் ஃபுட்பாலோட ரூல்ஸ் எழுதினாங்க அபிஷியலா. 1911ல காமன்வெல்த் கேம்ஸ்ல ஆஸ்திரேலியன் மென்ஸ் ஃபுட்பால் டீம் வந்து ஃபார்ம் ஆச்சு. தென் 1956ல மெல்பர்ன் ஒலிம்பிக்ஸ்ல ஆஸ்திரேலியன் ஃபுட்பால் வந்து ஷோகேஸ் பண்ணாங்க. தென் 1974ல ஆஸ்திரேலியன் மென்ஸ் FIFA வேர்ல்ட் கப்க்கு குவாலிஃபை ஆனதுனால ஆஸ்திரேலியன் விமென்ஸ் ஃபுட்பால் டீம் வந்து ஃபார்ம் ஆச்சு. தென் 1982 காமன்வெல்த் கேம்ஸ்ல ஆஸ்திரேலியன் கேம்ஸ் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் மாதிரி நடத்தினாங்க. அதர் தேன் தட் ஆஸ்திரேலியன் ஃபுட்பால் வந்து இன்னும் ஒலிம்பிக்ஸ்ல இல்ல. ஆஸ்திரேலியன் ஃபுட்பால் வந்து 3 விதமா சொல்லலாம். ஆஸ்திரேலியன் ஃபுட்பால், ஆசி ரூல்ஸ் ஆர் ஜஸ்ட் சிம்பிளி ஃபூட்டி. இப்போ வந்து இந்த பிக்சர்ல ஆஸ்திரேலியன் ஃபுட்பாலோட ஃபீல்ட் சைஸ் பத்தி பார்க்கலாம். ஆஸ்திரேலியன் ரூல்ஸ் ஃபுட்பாலோட கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் வந்து லென்த் 135 to 185 மீட்டர்ஸ் வேரி ஆகும். அண்ட் தென் வித் வந்து 110 to 155 மீட்டர்ஸ் வேரி ஆகும். மோஸ்ட்லி ஆஸ்திரேலியன் ஃபுட்பால் வந்து கிரிக்கெட் கிரவுண்ட்ஸை பிளெண்ட் பண்ணி தான் விளையாடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர்ல நீங்க பார்க்கலாம். கிரிக்கெட்ஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்டேடியம்ஸ் மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஆஸ்திரேலியன் ஃபுட்பால் கிரவுண்டை தயார் பண்ணி அதுல ஆஸ்திரேலியன் ஃபுட்பால் விளையாடுறாங்க. ஆசி ரூல்ஸ் ஃபுட்பாலோட ரெகுலேஷன்ஸ் வந்து 20 மினிட்ஸ்க்கு ஒரு குவார்ட்டர் இருக்கும். ஸோ டோட்டலா 4 குவார்ட்டர்ஸ். அமெரிக்கன் ஃபுட்பால்ல 15 மினிட்ஸ்க்கு ஒரு குவார்ட்டர், டோட்டலா 4 குவார்ட்டர்ஸ். இதுல வந்து 20 மினிட்ஸ்க்கு ஒரு குவார்ட்டர், டோட்டலா 4 குவார்ட்டர்ஸ். அண்ட் தென் இதுல வந்து ரெஃப்ரீஸ் அம்பையர்ஸ் தான் சொல்லுவாங்க. இதுல வந்து டாஸ் கிடையாது. ஒரு டீம் பொசிஷன் வச்சுக்கிறதுக்கு அம்பையர் ஸ்ட்ரெயிட்டா பாலை வந்து மேல தூக்கி போடுவாங்க. 2 டீம்ல இருந்து ஒரு பிளேயர் வந்து ஜம்ப் பண்ணி அந்த பாலை வந்து அவங்க டீமுக்கு டேப் பண்ணுவாங்க. அண்ட் தென் இதுல வந்து நீங்க மொத்தம் 18 பிளேயர்ஸ் ஆடுவாங்க. ஒரு டீமுக்கு டோட்டலா 18 பிளேயர்ஸ். ஸோ 18 vs 18 கேம் தான். ஸோ ஆஸ்திரேலியன் ஃபுட்பால்ல 18 vs 18 பிளேயர்ஸ் தான் விளையாடுவாங்க. இதுல வந்து அமெரிக்கன் ஃபுட்பால் மாதிரி கோல் சிஸ்டம் வந்து சேம் தான். நீங்க வந்து கோல் ஜோன்ல போய் பாலை டச் பண்ண வச்சீங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் ஃபாலோட் பை கான்சிக்யூட்டிவ் கிக். அதுல வந்து நீங்க அந்த கிக் ஏர்ல கரெக்டா போலுல அடிச்சீங்கன்னா 1 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ டோட்டலா 7 பாயிண்ட்ஸ். பட் இதுல ஒன்ஸ் கோல் அடிச்சோடனே திரும்ப கிக் ஆஃப் ஆஸ்திரேலியன் ஃபுட்பாலோட கிக் ஆஃப் ஆன அம்பையர்ஸ் வந்து பாலை மேல தூக்கி போடுவாங்க. தென் அகைன் திரும்ப 2 டீம்ல ஏதாவது ஒரு டீமுக்கு அந்த பிளேயர் டேப் பண்ணி பொசிஷன் வாங்கி கொடுப்பாங்க. அண்ட் தென் மோஸ்ட்லி இது வந்து ரக்பியை ஃபாலோ பண்ணுது. அமெரிக்கன் ஃபுட்பாலை தாண்டி அமெரிக்கன் ஃபுட்பால்ல நீங்க 10 yards பாலை மூவ் பண்ணி எடுத்துட்டு வரணும். பட் இது வந்து கொஞ்சம் ரக்பி மாதிரி ஓபன் பிளே கேமா தான் இருக்கு. வித் தட் வி கம் டு தி எண்ட் ஆஃப் த வீடியோ. இந்த வீடியோல நம்ம மொத்தம் 3 ஸ்போர்ட் பார்த்திருக்கோம். ரக்பி, அமெரிக்கன் ஃபுட்பால் அண்ட் ஆஸ்திரேலியன் ஃபுட்பால். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.